எச் ராஜா சொன்ன ஒரு டயலாக் அப்படியே நீங்க அதை மணியம்மையாருக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாப்புல, அது அப்படியே இங்க பொருத்தலாம். மணியம்மையார் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பெரியார். அதுதான் உண்மை. ராவணலீலா நடத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராமலீலா வடக்கு நடத்துவாங்க. அப்ப ராவணலீலான்னு அம்மா அறிவிக்கிறாங்க. அப்ப போலீஸ் ஆபீசர்லாம் அம்மா கிட்ட போய் சொல்றாங்க, என்னங்க நீங்க இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க, நீங்க ஐயா இருந்தாருனாக்கா நான் வந்து சொன்னாக்கா அவர் கன்சிடர் பண்ணுவாரு. அம்மா வந்து அவங்ககிட்ட அந்த போலீஸ் ஆபீசர் சொன்ன டயலாக் என்னன்னாக்கா, உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான். ஐயா இருந்தாருனாக்கா நீங்க சொல்றதை கேட்பாரு, தள்ளி வச்சு போற வித்ட்ரா பண்ணுவாரு. ஆனா நான் ஐயா இல்லைங்களே, நான் மணியம்மையார் ஆச்சுங்களே. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ராவணலீலா என்பதை நடத்தி காட்டியவர் அம்மையார் மணியம்மையார் அவர்கள். இந்த மாதிரி மணியம்மையாருடைய தக் லைஃப் நிறைய இருக்கு. ஒரிஜினல் ஓஜி அப்படின்னு சொல்லலாம். பெரியார் பண்ண பல தக் லைஃப்கள் நமக்கு தெரியும். குறிப்பா அந்த சட்ட எரிப்பு போராட்டம் செய்யும் பொழுது இந்த சட்டத்தை கொளுத்தியதற்கான தண்டனை என்ன அப்படின்னு தேடும் பொழுது அவர் சட்ட எரிப்பு போராட்டம் அறிவிக்கிறாரு. இப்ப அண்ணா சட்டமன்றத்தில் சொல்றாரு, பெரியாருடன் நான் கூட இருந்தேன் என்கிற வகையில நான் சொல்றேன். பெரியாருடைய கண்ணுல நான் கோவத்தை பார்த்திருக்கேன். அந்த கோபம் 100 எரிமலைக்கு சமமானது. ஆனால் ஒருபோதும் பெரியாருடைய கண்ணுல பயத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை. நீ 3 வருஷம் 6 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம் சொல்லி அவரை பயமுறுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து அதை பின்வாங்குங்கள், அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சட்டம் தண்டனை இதற்கெல்லாம் பயப்படுகிற நபர் பெரியார் அல்ல. ஒரு தக் லைஃபாக பெரியாருடைய லைஃபே தக் லைஃப் தான். காந்தியை பார்த்து பேசும்பொழுது ஒரு சொல்றாரு, ஐயா நீங்க சனாதனத்துக்கு ஆதரவா பேசுறவரை தான் அந்த பார்ப்பன கும்பல் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும், உங்களை உயிரோடு விட்டு வைக்கும். நீங்க என்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக உங்களுடைய வாயை திறக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க மூச்சை பிடிச்சிருவாங்க, உங்க மூச்சை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. காந்தி சொல்றாப்ல, நீங்க 24 மணி நேரமும் பாப்பானுக்கு எதிராக தான் பேசிட்டு இருக்கீங்க, உங்களை என்னைக்கோ சோழியை முடிச்சிருக்கணுமே, ஏன் உங்களை அந்த பாப்பா எதுவுமே பண்ணல, அப்ப உங்களை எதுவும் செய்யாத பாப்பா என்னை மட்டும் பண்ணுவான்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார். அப்பதான் பெரியார் சொல்றாரு, இந்த மக்களுக்கான எதிரி யார் என்பதை நீங்கள் காண்பிக்கவில்லை, ஆனால் என் மக்களுக்கு எங்களுடைய எதிரி யார் என்பதை நான் காண்பித்து விட்டேன். அதனால என்னுடைய உயிருக்கல்ல என்னுடைய கண்டை காலில் உள்ள ஒரு மயிரை கூட அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த யூடியூப் ரீட்ஸ் அப்படிங்கிற பேர்ல இது 3வது கூட்டம் நடைபெறுது. முதல்ல திருப்பரங்குன்றம் இந்த ஷார்ட் ஃபில்ம் மன்னிக்கணும் ஆவணப்படத்தை திரையிட்டோம். 2வது விஜய் பெண்கள் பாதுகாவலரா அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சி பண்ணோம். இது 3வதாக யார் இந்த மணியம்மையார் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கலந்துரையாடல். அதற்கு முன்னாடி சிறப்பு அழைப்பாளருடைய சிறப்பு பேச்சு இருக்கு. அப்புறம் ரவுத்ராவனுடைய ஒரு புத்தகம் பற்றிய ஒரு உரை இருக்கு. அதற்கு பிறகு நம்ம கலந்துரையாடல, ஏன்னா மணியம்மையார் குறித்து நிறைய இங்கே பிற்போக்கு சக்திகள் இந்த சங்கிகள் விதைத்த விதைகள் நிறைய இருக்கு. அது பயங்கரமாக ஸ்ப்ரெட்டாக இருக்கும். இது இயக்கத்தில் பயணித்தவங்க அல்லது வாசிப்பு பழக்கம் உள்ளவங்க அவங்களுக்கு வந்து மணியம்மையார் குறித்து வந்தது எல்லாமே வதந்தி தான், அவதூறு தான் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அமைப்புக்குள்ள புதுசாக வர்றவங்க அல்லது வாசிப்பு பழக்கம் புதுசாக இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து இந்த கேள்விகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆமாம், ஏன் பெரியார் வந்து அத்தனை வயசில் எதுக்கு மணியம்மையாரை திருமணம் பண்ணார் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இது போன்ற இன்னும் பல கேள்விகள் இருக்குது. மேற் மணியம்மையார் யார் அப்படின்னாக்கா, அவங்க வந்து ஒரு வீர பெண்மணி, ஒரு ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்திலேயே ஒரு நாத்திக அமைப்பிற்கு ஒரு பெண் தலைவராக இருந்தார் என்றால் அது அம்மையார் மணியம்மையார் அவர்கள் மட்டும்தான். உலகத்திலேயே வேற எந்த நாட்டிலையுமே ஒரு நாத்திக அமைப்புக்கு ஒரு பெண் தலைவராக இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. அம்மையார் மணியம்மையார் செய்த பல ஓஜி இருக்கு. ஓஜின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரிஜினல் ஓஜி யாருனாக்கா அது அம்மையார் மணியம்மையார் அவர்கள் தான். பெரியாருடைய தக் லைஃப் என்ன அப்படிங்கிறது நமக்கு நிறைய தெரியும். பெரியார் பண்ண பல தக் லைஃப்கள் நமக்கு தெரியும். குறிப்பாக அந்த சட்ட எரிப்பு போராட்டம் செய்யும் பொழுது இந்த சட்டத்தை கொளுத்தியதற்கான தண்டனை என்ன அப்படின்னு தேடும் பொழுது அவர் சட்ட எரிப்பு போராட்டம் அறிவிக்கிறாரு. சட்ட எரிப்பு போராட்டம் ஏன் அறிவிக்கிறார் அப்படின்னாக்கா, சாதியை தாங்கி நிற்கிற சட்டக்கூறுகள் அதில் இருக்குது அப்படின்னு, அந்த எந்தெந்த சட்டப்பிரிவுகள் சாதியை தாங்கி நிற்கிறதோ அந்த சட்டப்பிரிவுகளை மட்டும் கிழிச்சிட்டு போய் அதை கொளுத்துறதுக்கான ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார். இப்போ அறிவிக்கும் பொழுது இந்த சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை, இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த பண்ண போறாரு பெரியார், இது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதாச்சு, அப்போ எல்லாரும் சட்டத்தை கொளுத்துறோன்னு கிளம்பிட்டாங்கனாக்கா இது எங்கே போய் நிற்கணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படின்னு புரட்டும் பொழுது, சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படிங்கிறது சட்டத்திலே இல்லை. சட்டத்தை உருவாக்கியவர்கள் அம்பேத்கர் உட்பட அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறது எழுதி வைக்கல. ஏன் எழுதி வைக்கலன்னா, இந்த சட்டத்தை கொளுத்துவதற்கு ஒருத்தவன் யோசிப்பான், அது எவ்வளோ பெரிய தவறு, இதை ஒரு தவறை ஒருத்தவன் செய்ய மாட்டான், இதுக்கெல்லாம் ஒருத்தவன் யோசிக்க கூட மாட்டான், இப்படியாக ஒருத்தவன் பிறக்க மாட்டான், பிறந்து வர மாட்டான் அப்படின்னு அவங்க நினைச்ச காலத்தில் பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு இத்தண்டி தாடியோட கருப்பு சட்டையோட ஒரு தடியோட ஒருத்தன் இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தை கொளுத்துவதற்காக அறிவிப்பு வெளியிடுறாரு. அப்போதான் புரட்டி பார்க்குறாங்க, சட்டத்தை கொளுத்தினால் என்ன தண்டனை அப்படின்னாக்கா இல்லை. அப்போ சட்டமன்றத்தில் பெரிய விவாதம் போகுது.
அப்போ சொல்கிறாங்க காங்கிரஸ்காரவங்களாம் சொல்கிறாங்க, இப்போ அண்ணா உள்ளே இருக்காரு, காங்கிரஸ்காரவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி சட்டத்தை கொளுத்துனாக்கா புதுசாக ஒரு தண்டனையை வந்து நம்ம மசோதா போட்டு உடனடியாக சட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லி 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இப்படி அதில் விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அப்போ பேரறிஞர் அண்ணா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்க, சட்டத்தை கொளுத்துறன்னு கிளம்புறாரு, 3 வருஷம் தண்டனை 6 வருஷம் தண்டனை அப்படிலாம் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க அப்படின்றாரு. அப்போ அண்ணா சட்டமன்றத்தில் எதுவும் சொல்கிறாரு, பெரியாருடன் நான் கூட இருந்தேன் என்கிற வகையில் நான் சொல்கிறேன், பெரியாருடைய கண்ணில் நான் கோபத்தை பார்த்துருக்கேன், அந்த கோபம் 100 எரிமலைக்கு சமமானது. பெரியாருடைய கண்ணில் நான் கருணையை பார்த்துருக்கேன், அது கருணையின் வடிவமாக இருக்கும். பெரியாருடைய கண்ணில் நான் சிரிப்பை பார்த்துருக்கேன், அது குழந்தை சிரிப்பது போன்று ஒரு சிரிப்பை நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒருபோதும் பெரியாருடைய கண்ணில் பயத்தை மட்டும் நான் பார்த்ததே இல்லை. நீ 3 வருஷம் 6 வருஷம் 9 வருஷம் 10 வருஷம்னு சொல்லி அவரை பயமுறுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் தயவு செய்து அதை பின்வாங்குங்கள், அந்த முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த சட்டம் தண்டனை இதற்கெல்லாம் பயப்படுகிற நபர் பெரியார் அல்ல அப்படின்னு சொல்றாரு. அதன்படியே ஒரு சட்டத்தை கொளுத்தினாரு. அதுல பெரிய போராட்டமாக மாறியது. நிறைய பேர் அதுல தன்னோட உயிரை கூட தியாகம் பண்ணாங்க. இப்படி ஒரு தக் லைஃபாக பெரியாருடைய லைஃபே தக் லைஃப் தான். அதே மாதிரி இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிரான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாரு. மூமெண்ட்டை கிரியேட் பண்ணும் பொழுது நாகப்பட்டினத்தில் பெரியார் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் முடிஞ்சோடனே நீடாமங்கலம் ஆறுமுகம் அவருடைய தலைமையில் நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு டீம் கிளம்புது. இந்த குலக்கல்வி திட்டத்துக்கு எதிரான ஒரு பரப்புரையோடு கிளப்புறாங்க. கிளப்பி அப்படியே தமிழ்நாடு முழுக்க அது டிராவல் ஆகி சென்னைக்கு வருது. சென்னையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பெரியார் பேசும்பொழுது சொல்கிறாரு, இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாக்கா நம் மாணவர்களுடைய இளைஞர்களுடைய கல்வி போயிடும். நம்மக்கிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று, இந்த கல்வி மட்டும்தான். நம் விடுதலைக்கான ஆயுதம் இந்த கல்வி ஒன்று மட்டும்தான். இந்த கல்வியிலையும் அவன் கையை வைக்க வந்துட்டானாக்கா அவன் நம்ம சும்மா விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையின் ஓரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கோம், வாழ்வா சாவா என்கிற இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். அதனால இதுக்கப்புறம் நம்ம பொறுமை காத்து நம்ம எதையும் சாதிக்க போறதில்ல. கல்வி ஒன்றுதான் நம்முடைய விடுதலைக்கு வழிவகுக்கும். அதையும் புடுங்க பார்க்குறான் அந்த பாப்பான். அதனால நீங்க எல்லோரும் ஒரு கையில மண்ணெண்ணையையும் ஒரு கையில தீப்பந்தத்தையும் வச்சுக்கோங்க. நான் எப்போ ஊன்னு சொல்றேனோ அப்ப பூந்து வேலையை பார்த்துருங்க அப்படின்னு இந்த மாநாட்டில் பேசுறாரு. மறுநாள் ராஜகோபாலாச்சாரி, ராஜாஜி என்கிற ராஜகோபாலாச்சாரி தான் அப்புறம் சிஎம். அப்போ தன்னுடைய ராஜினாமா லெட்டரை எழுதி வச்சுட்டு புறவாசல் பக்கமாக ஓடி போனவர் தான் ராஜகோபாலாச்சாரி. அந்த அளவுக்கு பெரியாருடைய தக்லைஃபு சொல்லிக்கிட்டே போகலாம். காந்தியை பார்த்து பேசும்பொழுது ஒருத்தர் சொல்றாரு, ஐயா நீங்கள் சனாதனத்துக்கு ஆதரவாக பேசுகிறவரை தான் அந்த பார்ப்பன கும்பல் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடும், உங்களை உயிரோடு விட்டு வைக்கும். நீங்கள் என்னைக்கு சனாதனத்துக்கு எதிராக உங்களுடைய வாயை திறக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க மூச்சை பிடிச்சிருவாங்க, உங்க மூச்சை நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி சொல்றீங்க? இது பார்ப்பனியம், இந்த பாப்பா அந்த வேலையை பண்ணுவான் அப்படின்னு சொல்லும் போதுதான் காந்தி சொல்றாப்புல, நீங்க 24 மணி நேரமும் பாப்பானுக்கு எதிராக தானே பேசிட்டு இருக்கீங்க, உங்க கட்சியே நீங்க பார்ப்பனியத்துக்கும் பாப்பானுக்கு எதிராக தானே வச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஒருவேளை இந்த பாப்பாலாம் அப்படி செய்வானாக்கா அப்ப என்னைக்கும் உங்களை என்னைக்கும் சோழியை முடிச்சிருக்கணுமே, ஏன் உங்களை இந்த பாப்பா எதுவுமே பண்ணல, அப்ப உங்களை எதுவும் செய்யாத பாப்பா என்னை மட்டும் பண்ணுவான்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாரு. இப்பதான் பெரியார் சொல்றாரு, நீங்க உங்களுடைய எதிரி, இந்த மக்களுக்கான எதிரி யார் என்பதை நீங்கள் காண்பிக்கவில்லை, ஆனால் என் மக்களுக்கு எங்களுடைய எதிரி யார் என்பதை நான் காண்பித்து விட்டேன். அதனால என்னுடைய உயிருக்கல்ல என்னுடைய கண்டைக்காலில் உள்ள ஒரு மயிரை கூட அவனால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவர் தந்தை பெரியார். இதே மாதிரி நிறைய தக்லைஃப் நம்ம பெரியாரை பத்தி பேசிட்டே போலாம். எதற்கும் அஞ்சாதவர், யாருக்கும் அஞ்சாதவர் தந்தை பெரியார். அதனாலதான் இவ்வளவு உரிமைகள் நம்ம மீட்டு கொடுத்து நம்ம இன்னைக்கு உட்காந்து அந்த ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடமா இருக்கட்டும் அல்லது மற்ற விஷயங்களா இருக்கட்டும், இடஒதுக்கீட்டின் மூலமாக நம்ம படிச்சது, வேலை வாங்கினது, இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம் அப்படின்னாக்கா அது பெரியார் தான் காரணம். எனக்கா எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம டிக்ளேர் பண்ணி காமிச்சு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. அதன் வழியாக வந்த அரசாங்கம், திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கின அரசாங்கம், அது பெரியாரின் வழி, சமூக நீதியின் வழி, சுயமரியாதையின் வழி பயணிச்சு இன்னைக்கு நம்ம அந்த இடஒதுக்கீட்டை பயன்பெற்று இன்னைக்கு நம்ம சுயமரியாதை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நமக்கு பெரியாரை பத்தி நிறைய தெரியும். ஆனா மணியம்மையார் அப்படின்னு சொன்னாலே, மணியம்மையார் ஒரு மிகப்பெரிய ஒரு வீர பெண்மணி, ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர். அவங்க சொல்ல போனோம்னா ஒரு டயலாக் வந்து எச் ராஜா சொன்ன ஒரு டயலாக் அப்படியே நீங்க அதை மணியம்மையாருக்கு பொருத்தி பார்க்கலாம். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதினு சொன்னாப்புல, அது அப்படியே இங்க பொருத்தலாம். மணியம்மையார் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் பெரியார். அதுதான் உண்மை. ராவணலீலா நடத்தும் பொழுது ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராமலீலா வடக்கு நடத்துவாங்க. அப்போ ராவணலீலான்னு அம்மா அறிவிக்கிறாங்க. அப்போ போலீஸ் ஆஃபீஸர்லாம் அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பட்ட ராவணலீலான்னு ஒன்று அறிவிச்சிட்டிங்க, இந்த சங்கி பிளவுலாம் கலவரம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க,
அதனால கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க, இதை கொஞ்சம் ஒத்தி வைங்க அல்லது டிராப் பண்ணுங்க, இல்லைனாக்கா மிகப்பெரிய கலவரம் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது மணியம்மையார் சொல்றாங்க, அதெல்லாம் முடியாது, நான் தேதியை அறிவிச்சிட்டேன், தோழர்களுக்கு எப்போவோ அறிவிப்பு கொடுத்தாச்சு, தோழர்கள் வந்துட்டாங்க, வந்துகிட்டும் இருக்காங்க, அவங்களுடைய பயணத்தையோ போர்க்குணத்தையோ என்னால் இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு, என்னங்க நீங்க இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க, நீங்க ஐயா இருந்தாருனாக்கா நான் வந்து சொன்னேனாக்கா அவர் கன்சிடர் பண்ணுவாரு. சரி ஓகே, அரசாங்கத்துக்கு தொந்தரவா இருக்குமா, சரி நம்ம அரசாங்கம் தான் நடக்குது, சரி நான் அதை வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அல்லது நான் தள்ளி வச்சுக்கிறேன், வேற ஒரு நாள்ல வச்சுக்கிறேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாரு. நீங்க என்ன இவ்வளவு அடமெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா வந்து அவங்ககிட்ட அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன டைலாக் என்னன்னாக்கா, உண்மைதான், நீங்க சொல்றது உண்மைதான், ஐயா இருந்தாருனாக்கா நீங்க சொல்றதை கேட்பாரு, தள்ளி வச்சுப்பாரு அல்லது வித்ட்ரா பண்ணுவாரு, ஆனா நான் ஐயா இல்லைங்களே, நான் மணியம்மையார் ஆச்சுங்களே, அதனால சொன்ன தேதியில் சொன்ன இடத்தில் சொன்ன நேரத்தில் ராவண நிலா நடக்கும் என்று நடத்தி காட்டியவர் அம்மையார் மணியம்மையார் அவர்கள். நீங்க கைது பண்ணீங்க, நடவடிக்கை சட்டப்படி என்னவோ அதை நீங்க எடுத்துக்கங்க, நான் அவங்களை தடுக்கல, அரெஸ்ட் பண்ணுங்க, ஜெயிலில் போடுங்க, எங்க தோழர்கள் தயாராக இருக்கிறாங்க, தலைவராக்கி நானும் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ராவண லீலாவை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் ராவண லீலா என்பதை நடத்தி காட்டியவர் அம்மையார் மணியம்மையார் அவர்கள். இந்த மாதிரி மணியம்மையாருடைய தக் லைஃப் நிறைய இருக்கு. ஒரிஜினல் ஓஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒரிஜினல் ஓஜி என்ன அப்படின்னு நிறைய வரலாற்று தரவுகளோட பேசுறதுக்கு அடுத்ததாக இந்திரகுமார் தேரடி அவர்களும், அப்புறம் ஒரு புத்தகம் ஒன்று ராவணலீலா சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தை பற்றி பேசுவதற்கு ரவுத்ரா அவர்களும் அடுத்ததாக காத்திருக்கிறார்கள். இதுல அடுத்த 29ஆம் தேதி ஒரு கூட்டம் இருக்கு, ஒரு புத்தக வெளியீடு, 10 நூல்கள் வெளியிடுறாங்க. மறுக்கப்படும் உரிமைகள், மறைக்கப்பட்ட வரலாறுகளை பேசும் 10 நூல்கள். இடம் திரைப்பட இசைக்கலைஞர்கள் சங்கம், வடபழனியில் இருக்கு, நம்ம அந்த கமலா தேட்டருக்கு பக்கத்தில் இருக்கும். நாள் 29 வர ஞாயிற்றுக்கிழமை வச்சிருக்காங்க. மதியம் 2 மணிலேருந்து இரவு 10 மணி வரை நிறைய சிறப்பு பேச்சாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், சினிமா நட்சத்திரங்கள் இப்படிலாம் கலந்துக்கிறாங்க. அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள் தலைமையில் அந்த புத்தகம் வெளியிடுறாங்க. லோக ஐயப்பன், இன்னும் நிறைய பேர் அதில் கலந்துக்கிறாங்க. அதனால அனுமதி இலவசம், அனைவரும் வருக, பயன்பெறுக.